லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். காற்றின் திசை மாறுபாடு காரணமாக சென்னை உள்ளிட்ட சுற்று வட்டார மாவட்டங்களில் குளிர்ந்த சூழல் நிலவுவதோடு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ரேவதி வணக்கம், இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. யுவராணி, தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டை பொறுத்தவரை ஜூன் மாதம், அதாவது மே மாத இறுதி முதல் ஜூன் மாத தொடக்கத்தில் துவங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கேரள உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து வந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய இந்த 5 நாட்களுக்கும் மேலாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு 5 நாட்களுக்கும் எந்த விதமான காலநிலை மாற்றம் இருக்கும் என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே தமிழகத்தின் வட மாவட்டங்கள், மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. அந்த பகுதிகளில் எல்லாம் தொடர்ந்து மழை பதிவாகி வந்ததையும் பார்க்க முடிந்தது. தற்பொழுதைய நேரத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்கள், சென்னையின் குறிப்பாக புறநகர் மற்றும் உட்புற பகுதிகளிலும் மாலை நேரங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி காலையிலும் கூட சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. தற்பொழுது கூட சென்னையின் முக்கிய சாலை பகுதிகளில் தான் நாம் இருக்கிறோம். காலை 9 மணிக்கு மேலாகியும் கூட தற்பொழுது வரை அந்த மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடிய அந்த காட்சி மாறாமல் அப்படியே இருப்பதையும் பார்க்க முடிகிறது. சென்னை பரபரப்பாக காலையில் துவங்கி அதன் இயல்பு வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பரபரப்பாக வாகனங்களும் சென்று வந்து கொடுப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஏப்ரல், மே மாதங்களில் சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகப்படியாக வெப்பம் பதிவாகி இருந்தது. ஆனால் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை துவங்கியதன் முதலாக இந்த குளிர்ந்த சூழல் நிலவுவதை பார்க்க முடிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பொதுமக்களுமே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. மழையின் அளவானது அதிகப்படியாக பதிவாகாமல் இருந்தாலும் கூட லேசானது முதல் மிதமான மழை பல்வேறு இடங்களில் பதிவாகி வருவதன் காரணமாக குளிர்ந்த சூழல் நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கும் காட்சிகளிலே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். காலை 9 மணிக்கு மேலாகியும் கூட வெப்பநிலையின் தாக்கம் எந்த அளவிற்கும் அதிகமாகாமல் சூரியன் கூட இன்னும் முழுமையாக வெளியே வராத காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கூட இந்த குளிர்ந்த சூழல் நிலவும் மழையின் அளவு அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தாலும் கூட கடந்த சில நாட்களில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியிருந்தது. வரக்கூடிய நாட்களில் அது மாறுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், குளிர்ந்த சூழல் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படியும் கடந்த சில நாட்களாக மாலை நேரத்தில் மழை பொழிவு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை அரபிக்கடல் பகுதிகளில் தான் சூறாவளி காற்று அதிகம் வீசும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை வங்கக்கடல் பகுதிகளிலும் கூட சூறாவளி காற்று அவ்வப்போது வீசி வருவதை பார்க்க முடிகிறது. இதனால் வானியல் ஆய்வாளர்கள், கடலியல் ஆய்வாளர்கள் என அனைத்தருமே ஆராய்ச்சியில் மேற்கொண்டு வந்தாலும் கூட இதில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வதை பார்க்க முடிகிறது என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றம் தொடர்ந்து இருந்து வருவதன் காரணமாக மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் கூட சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது. அது மட்டுமின்றி வங்கக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகள், தென் தமிழகம் மட்டுமின்றி வட தமிழக பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இல்லாமல் சுத்தமாக வெயிலின் காட்சியே இல்லாத அளவிற்கு இந்த குளிர்ந்த சூழல் நிலவி வருவதை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகப்படியாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி காலை 9 மணிக்கு மேலாகியும் கூட இந்த குளிர்ந்த சூழல் தொடர்வதையே சென்னை மக்கள் விருப்பமாகவும் இருப்பதாக அவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலையை பொறுத்தவரை காலநிலை மாற்றம் தொடர்ந்து மாறுபட்டிருந்தாலும் கூட இந்த மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கமும் இந்த குளிர்ந்த சூழலான நிலைமையை இந்த சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. யுவராணி.